சுயம்பு ஏ சுயம்பு 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 யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். இன்றைய நீதி கதையின் பெயர் பேராசை பெருநஷ்டம். குழந்தைகளே, கதைக்குள் செல்வோமா? ஒரு ஊரில் வாடகைக்கு பாத்திரம் விடும் கடையை ஒருவன் நடத்தி கொண்டு வந்தான். அவன் மிகவும் பேராசை கொண்டவன். அவன் கடையில் வெண்கலம், வெள்ளி, பித்தாளை ஆகிய பாத்திரம் அதிக விலைக்கு வாடகைக்கு விடுவான். அதே ஊரில் ஏமாற்று பேர்வழி ஒருவன் இருந்தான். அவன் அந்த பாத்திர கடைக்கு வந்து, ஐயா, எனக்கு ஒரு பாத்திரம் வாடகைக்கு வேண்டும் என்று கூறினான். உடனே கடைக்காரன் ஒரு வெண்கல பாத்திரத்தை அவனுக்கு வாடகைக்கு விட்டான். அவனும் ஒரு வாரம் கழித்து மீண்டும் அந்த கடைக்கு ஒரு வெண்கல பாத்திரத்துக்கு 2 வெண்கல பாத்திரமாக கொண்டு வந்து கொடுத்தான். உடனே கடைக்காரன், என்னப்பா, நான் ஒரு பாத்திரம் தான் கொடுத்தேன், 2 பாத்திரம் கொண்டு வந்திருக்க என்று கூறினான். உடனே அந்த ஏமாற்று பேர்வழி, தரையை சுத்தப்படுத்த மெரைல் கிளீனர் இருக்கு, துணிகளை சுத்தப்படுத்த அஸ்மி லிக்விட் இருக்கு, டாய்லெட் கிளீன் பண்ண ஃபெனடிக் இருக்கு. அஸ்மி ப்ராடக்ட் நம்ம வீட்டையும் ட்ரெஸ்ஸையும் டாய்லெட்டை மட்டும் கிளீன் பண்றது இல்லாம கிருமிகளை நம்ம வீட்டை விட்டு தடுத்திடும். அஸ்மி ப்ராடக்ட் இருக்கும்போது நமக்கு பயமே இல்ல. ஐயா, உங்க பாத்திரம் தான் குட்டி போட்டுச்சு, ஒருவேளை அது வயிற்றுப்பழ தச்சியா இருக்குமோ என்று கூறினான். உடனே பேராசை கொண்ட அந்த கடைக்காரனும், ஆமா, நான் தான் மறந்து கொடுத்துட்டேன், சரி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அதிக வாடகை வாங்கிட்டு அவனை திருப்பி அனுப்பிவிட்டான். அந்த ஏமாற்று பேர்வழி திருப்பி ஊருக்கு சென்று விட்டு ஒரு வாரம் கழித்து திருப்பி அந்த கடைக்கு வந்தான். ஐயா, எனக்கு ஒரு பெரிய வெள்ளி பாத்திரம் வாடகைக்கு தேவைப்படுது, இருக்குங்களா என்று கேட்டான். உடனே பேராசை கொண்ட அந்த கடைக்காரனும், இவனிடம் பாத்திரம் கொடுத்தால் குட்டி போட்டு தருவான் சொல்லி கடையிலே இருந்த பெரிய வெள்ளி பாத்திரத்தை அவனிடம் கொடுத்தான். அந்த ஏமாற்று பேர்வழியோ இரவோடு இரவாக அந்த பாத்திரத்தை விட்டுவிட்டு ஊரை விட்டே சென்று விட்டான். அந்த கடைக்காரனும் பேராசை கொண்டு பெருநஷ்டம் அடைந்தான். குழந்தைகளே, ஆகையால் பேராசை பெருநஷ்டம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க.